இங்கு இந்த வசனத்தை கேட்காமல் போகாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் வைத்திருக்கும் ஒரு பாரம் இருக்கலாம். என்னுடைய பிரச்சனை எப்போது முடியும்? எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா? தேவன் உண்மையிலேயே என்னை பார்க்கிறாரா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! தேவன் உனக்கு பிரச்சனை வராது என்று சொல்லவில்லை, ஆனால் பிரச்சனைக்குள் நீ தனியாக இருக்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். நீ அழும்போது அவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். நீ தனியாக உட்கார்ந்து கவலைப்படும்போது அவர் உன் அருகில் இருக்கிறார். எல்லோரும் உன்னை விட்டு விலகி இருப்பதாக தோன்றினாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் மூடப்படலாம். நாம் எதிர்பார்த்த பதில் வராமல் போகலாம். ஜெபித்தும் மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். அப்போது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும், தேவன் என்னை மறந்து விட்டாரா? இல்லை, தேவன் உன்னை மறக்கவில்லை. சில நேரங்களில் தேவன் பதிலை தாமதப்படுத்தலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களா? உங்கள் ஜெபத்திற்காக பதில் வரவில்லையா? உங்கள் வேலைக்காக கவலைப்படுகிறீர்களா? பண பிரச்சனை உங்களை அழுத்துகிறதா? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையா? பயப்படாதே, உன் கையில் எல்லா பதில்களுக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்கிறது. அதனால் இன்று உன் பயத்தை தேவனிடம் கொடு. உன் கண்ணீரை அவரிடம் கொடு. உன் குடும்பத்தை அவரிடம் கொடு. உன் எதிர்காலத்தையும் அவரிடம் கொடு. ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பயத்தை நீக்குங்கள். யாருக்கும் சொல்ல முடியாமல் அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நீர் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய கண்ணீரை நீர் காண்கிறேன். அவர்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறேன். ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தையை இன்று அவர்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். கவலையில் இருப்பவர்களுக்கு சமாதானம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.